இந்த பதிவை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு யாமிருக்க பயமேன். இதை கேட்கும் போது நமக்கு நினைவில் வரும் ஒரே தெய்வம் நம் அழகு தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம், பாடிக்கொண்டே போகலாம், நினைத்துக் கொண்டே இருக்கலாம், நேரங்கள் பத்தாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் இன்றைய யாமிருக்கும் பயமேன் என்ற தலைப்பில் முருகப்பெருமானின் பெருமையை பேச வந்துள்ளேன். அதை கேட்கும் உங்களுக்கும் முருகப்பெருமானின் அருள் நிறைந்திருப்பதால் மட்டுமே நாம் இருவரும் இணைந்து இந்த நொடியில் சேர்ந்திருக்கிறோம். ஒரு சிறிய கதையை தொடங்கி நாம் தலைப்புக்குள் போகலாம். நம் முருகப்பெருமான் பிறந்த பிறப்பு எதை பற்றி என்று உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க அந்த அழகான விஷயத்தை நான் உங்களிடம் சொல்கிறேன். முருகப்பெருமானின் அழகான பிறப்பே துன்பத்தில் இருக்கும் தேவர்களை காப்பாற்றுவதற்காகவே பாருங்கள். அவர் பிறப்பே துன்பத்தில் இருப்பவர்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்காகவே பிறந்த ஒரே தெய்வம் நம் முருகப்பெருமான். அவரை பற்றி நினைத்தால் உள்ளம் உருகி கண்ணில் கண்ணீர் பெருகி கீழே சிந்தும். அந்த நொடியின் பொழுது நமக்கு நிழலாக நிற்கக்கூடிய முருகப்பெருமானின் பெருமையை கேட்பதற்கு, பேசுவதற்கும் நினைப்பதற்கு நாம் செய்த மிகப்பெரிய புண்ணியமே அதற்கு காரணமாகும். அதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். முருகப்பெருமானின் மகிமையை பேசிக்கொண்டே போகலாம், நேரங்கள் பத்தாது. ஆனாலும் சிறிது நேரம் உங்களிடம் அழகான முருகப்பெருமானின் குணங்களை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்பிக்கை எவ்வளவு துன்பம் வந்தாலும் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தது தேவர்களுக்கு. அதே போல் நம் வாழ்வில் நம் வைக்கும் நம்பிக்கையே முருகப்பெருமானின் அருளை அடைவதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. கந்த புராணம் தாழ்மை குணம் முருகனுக்கு மிகவும் பிடிக்கும். அதை ஏன் என்று சொல்கிறேன். முருகன் பெரிய முனிவராக இருந்தாலும் சிறிய குறவையாக இருந்தாலும் அவர்களுக்கு அருளிய விதம் ஒன்றுதான் முருகனுக்கு மிகவும் பிடித்தது. அன்பும் பக்தியும் எந்த வடிவில் இருந்தாலும் அன்பான பக்தியை அவர் விரும்புபவர். கந்தபுராணத்தில் கூட முருகனுக்கு மிகவும் பிடித்தது பக்தி. முருகப்பெருமானுக்கு அன்பும் பக்தியும் மிகவும் பிடிக்கும். அதற்கு ஒரு அழகான கதை கந்த புராணத்தில் உள்ளது. முருகன் பள்ளியின் பக்தியை எந்த அளவிற்கு நேசித்தார் என்பது ஒரு அழகான சாட்சியாகும். முருகப்பெருமான் வள்ளியை சோதிக்க விரும்பினார். முதலில் அவர் ஒரு முதியோராக சென்று வள்ளியை மனம் புரிந்து கொள் என்று கேட்டார். வள்ளி உடனே மறுத்தாள். நம் முருகன் பல வேடங்களில் சென்று வள்ளியை சோதித்து பார்த்தார். ஆனால் வள்ளியோ மனம் அசையவே இல்லை. வள்ளியின் அன்பு இறுதியில் வென்றது. முருகன் தன் உண்மையான வேடத்தில் தோன்றினார். கையில் வேலுடன் வாகனமாக மயிலில் அழகான தெய்வீக காட்சி கொடுத்தார். அப்பொழுது வள்ளி ஆனந்த கண்ணீருடன் வணங்கினாள். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை பற்றியே நினைத்தேன், இப்பொழுது என் ஆசை நிறைவேறியது என்றாள். இந்த கதையில் நாம் அறிய வேண்டிய அழகான விஷயம் என்னவென்றால், முருகப்பெருமான் நமக்கு வைக்கும் சோதனைகளை நாம் பக்தியையும் அன்பையும் கொண்டு வென்று விடலாம். நாம் முருகப்பெருமானை அடைவது மிகவும் எளிதாகிவிடும். எத்தனை சோதனை வந்தாலும் உன்னை தவிர வேறொருவரிடம் நான் போக மாட்டேன் என்று உறுதியுடன் அன்பையும் பக்தியையும் கொடுக்கிற பொழுது நாம் முருகனை வென்று விடுகிறோம். அதுவே முருக பக்தியாகும். இந்த கதையின்படி தூய்மையான பக்திக்கு முருகன் செவி சாய்த்தே தீருவான் என்பதே சத்தியமாகும். நீங்கள் விரும்பிய அழகான விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு கைகூடும். யாமிருக்க பயமேன் என்ற தலைப்பின் மூலம் நான் உங்களின் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையை முருகனின் சோதனையாகும். அதில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் முருகப்பெருமானிடம் நீங்கள் எளிமையாக சென்று விடலாம். அவரின் அருள் முழுமையாக நம்மை அடையும். யாமிருக்க பயமேன். முருகாசரணம். அடுத்த ஒரு அழகான பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.